பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். கன்னடா தமிழிலிருந்து பிறந்தது என்று கமலஹாசன் கூறியது ஒரு மொழி சர்ச்சையை தூண்டி இருக்கிறது. நிஜமா கன்னடா தான் முதல்ல வந்துச்சா? இரண்டுமே பழமையான மொழிகள் தான். ஆனா நம் தமிழ் முதல் முறையா எழுதப்பட்டது கிபி 600ல. சங்க இலக்கியங்களும் தமிழ் பாரம்பரிய கல்வெட்டுகளும் 2020 வருஷத்திற்கு முன்பே உள்ளன. மாறாக கன்னடா எழுத்து வடிவம் கிபி 450க்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஹால்மிடி இன்ஸ்கிரிப்ஷன் தான் ஆதாரம். அது மட்டும் இல்ல, கடலில் மூழ்கி போன பூம்புகார் நகரம், அதாவது காவிரி பூம்பட்டினம், இந்த இடத்துல 15,000 ஆண்டுக்கு முன்பே நம் தமிழ் மக்கள் வாழ்ந்ததை தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. தமிழ் மட்டும்தான் இந்த உலகத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் மிக பழமையான மொழி. இதை வச்சு பார்த்தா கமலஹாசன் சொன்னது உண்மைதான். வரலாறும் இதைதான் சொல்லுது. இதப்படி தமிழ் மொழிதான் உலகத்தின் பழமையான மொழி, வாழ்ந்தும் பேசப்பட்டு வருது.